ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையிலே உளுந்தும் அரிசியும் நான் ஊற வச்சிட்டேன் இட்லி மாவு அரைக்கிறதுக்காக. நம்ம வீட்டில் பியூரிஃபை செட் பண்ணியிருக்கோம். இந்த பியூரிஃபை நான் ஆன்லைன்ல வாங்கியிருந்தது. ஆக்சுவலி நம்ம ஊர் ஷோரூம்ல போய் கேட்கும்போது 15,000 20,000 சம்திங் சொன்னாங்க. இது ஜஸ்ட் 5,000 ரூபாய்க்கு நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஃபிட்டிங் சார்ஜ் மட்டும் ஒரு 600 ரூபாய் பே பண்ணியிருந்தேன். இவ்வளோதாங்க ஆச்சு. பியூரிஃபை நல்லா இருக்கு, தண்ணியும் சூப்பரா இருக்கு. இதுலயும் 6 ஃபில்டர் கிட்டத்தட்ட இருக்குங்க. நெக்ஸ்ட் நான் சிங்க் பக்கத்துல வைக்கிற பாத்திரத்தை அடுத்து இந்த சைட்ல நான் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். தண்ணிலாம் ரொம்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுத்துதான் நான் வந்து கபோர்ட்ல வைப்பேன். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து மாடலர் கிச்சன் பண்ணிருக்கோம் இல்லையா, அதனால அந்த கிச்சன்ல இருக்கிற வுட் ஒர்க் எதுவுமே வந்து ஸ்பாயில் ஆகாது. நம்ம ஈரத்தோட எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா சீக்கிரம் வீணா போயிடும். மதியத்துக்கு சாதம் வச்சு இறால் கிரேவி தான் செஞ்சிருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டாச்சு. பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் சாப்பிட்டாங்கன்னா சரியாயிடும். அடுத்து இப்ப மாவு அரைக்கிறதுக்காக கிரைண்டர் ஃபுல்லா நம்ம வந்து தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசியும் உளுந்து அரைச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே உளுந்து தாங்க அரைப்பேன், அதுக்கப்புறம் தான் அரிசி அரைப்பேன். உளுந்து ஃபர்ஸ்டே நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா அது நல்லா பூக்க ஆரம்பிச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம அரிசி அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டோம்னா சூப்பரா காலையில நமக்கு பூ போல இட்லி தோசை நல்லா சூப்பரா கிடைக்கும். இந்த கிரைண்டர் என்னோட மேரேஜ்க்கே அம்மா வீட்ல இருந்து எடுத்து வச்சது. இது இன்னும் சூப்பரா லைஃப் வருது. ஒரு 12 வருஷமா என் கூட தான் இருக்கு. அடுத்து இப்போ கிரைண்டர் கழுவுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்து ஃபுல்லா மண் இல்லாம அழுக்கு இல்லாம நல்லா கழுவி எடுத்துக்கணும். கிரைண்டர் கழுவிட்டு இருக்கும் போதே காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாரும் வந்திருப்பாங்கன்னு நானும் வெளியில ஆர்வமா போய் பார்த்தா நம்ம தன்ஷி தாங்க. ஸ்கூல் விட்டு வர டைம் எப்பயுமே காலையில 8:30க்கு போவாங்க, ஈவினிங் 4:30 4:40க்குலாம் வந்துருவாங்க. இன்னைக்கு தர்ஷனுக்கு ஸ்கூல் லீவு, அவன் போகல, அவன் உள்ள தூங்கிட்டு இருக்கான். தன்ஷி ஸ்கூல் விட்டு வந்ததுமே ஸ்கூல்ல நடந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டே இருப்பான். இன்னைக்கு கிளாஸ்ல அப்படி போச்சுமா இப்படி போச்சுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஷர்ட்ல ஏமா கரையா இருக்குன்னு நான் கேட்டிருந்தேன். இங்கே கீழே விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். பிடி பீரியட்ல கிரவுண்ட்ல போயிட்டு விளையாடும் போது தெரியாம வாலிபால் என்னோட ஃபேஸ்ல பட்டுருச்சுமா, அதனால நான் கீழே விழுந்து என் ட்ரெஸ் வந்து மண்ணாயிடுச்சு அப்படின்னு தன்ஷி வந்து சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, விளையாடும் போது முன்ன பின்ன எல்லாம் இருக்கும் தான். சரி நீ போயிட்டு பேக் லஞ்ச் கூட எல்லாம் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நீ ஒர்க் பாருமா அப்படின்னு தன்ஷி கிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் என்னோட ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இப்போ உளுந்து போட்டு அதை கிரைண்டர்ல ஓட விட்டுட்டேன். இதுக்கு இப்ப தண்ணி தேவைங்க. நம்ம தண்ணி வச்சுட்டு தான் நம்ம வந்து மாவு அரைக்க முடியும். அதுக்காக நம்ம வந்து ஆர்வா வாட்டர் தான் இப்ப பிடிச்சிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுல எல்லாத்துக்குமே குடிக்கிறதுக்கு மாவு அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஆர்ஓ வாட்டர் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆர்ஓ வச்சதுக்கு அப்புறம் நமக்கு நிறைய வேலை மிச்சுங்க. தண்ணி பிடிக்கணும்னா காலையிலேயே பக்கத்து வீட்டுல போயிட்டு 2 பாட்டில் ஒரு குடம் எடுத்துட்டு போய் நான் தண்ணி பிடிச்சிட்டு வரணும். இந்த பியூரிஃபை வச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ இந்த தண்ணி வச்சுதான் நான் வந்து மாவு அரைக்க போறேன். நெக்ஸ்ட் கை கழுவுறதுக்கு தனியா நான் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி வந்து புடிச்சு கொண்டு வந்து வச்சிருவேன். பியூரிஃபை தண்ணி ஒன்லி சமைக்கிறதுக்கும் மாவு அரைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தாங்க நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உளுந்து போட்டதுக்கு அப்புறம் உளுந்து பக்கத்திலே இருந்து நம்ம வந்து கொஞ்சம் மயிறு வரைக்கும் பக்கத்திலே இருந்து தள்ளி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் உளுந்து சூப்பரா வந்து மஞ்சி நமக்கு உளுந்த மாவு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம வந்து போட்டுட்டு எட்ட போயிட்டோம்னா கண்டிப்பா சீக்கிரம் மையவே மையாதுங்க, பூக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால உளுந்து நம்ம எப்ப போட்டாலும் பக்கத்திலே இருந்து தள்ளி விட்டுட்டே இருக்கணுங்க. அடுத்து பாப்பா வந்து இப்ப சாப்பிடறதுக்காக பிளேட் எடுத்திருக்கா. நான் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் நானே கழுவிக்கிறேமா அப்படின்னு பாப்பா வந்து சொல்லியிருந்தேன். சரி ஓகேமான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல லஞ்ச் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். சாதம் இறால் கிரேவி தாங்க வச்சிருந்தேன். பாப்பாவுக்கு வந்து இறால் கிரேவினா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு மீன் குழம்புலாம் சுத்தமா பிடிக்காது. பிடிச்சிருந்ததுன்னா அவளுக்கு கறி குழம்பு இறால் கிரேவி தாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அதனால இன்னைக்கு இறால் கிரேவி வந்து நம்ம வீட்டுல வச்சிருந்தோம். ஸ்கூல் விட்டு வந்ததுமே இப்ப பாப்பா பாத்தீங்கன்னா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டா. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்டே உளுந்து போட்டிருந்தோம். அது என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு பாருங்க. நல்லா பாத்தீங்கன்னா அரைஞ்சு சூப்பரா வந்திருக்கு. இதுல இப்ப கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சுத்திலையும் வழிச்சு விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துல அது வந்து மஞ்சி நமக்கு மாவு கிடைச்சிரும். இதை வழிச்சு வச்சதுக்கு அப்புறம் அரிசி போட்டு அரைச்சிட்டு 2யும் உப்பு போட்டு கரைச்சு வச்சுட்டோம்னா இட்லி தோசைக்கு மாவு ரெடிங்க. நெக்ஸ்ட் இப்ப தன்ஷி சாப்பிட்டுட்டு வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே இப்ப சிங்க்ல எடுத்து போட்டுட்டு இருக்கா. பாப்பா கிட்ட என்னமா பண்ண போறா அப்படின்னு கேட்டிருந்தேன். சிங்க்ல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நான் தான்மா வாஷ் பண்ண போறேன் அப்படின்னு வந்து தன்ஷி சொல்லியிருந்தா. சரி ஓகேம்மா நீயே பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் மாவு அரைச்சிட்டு இருக்கிறதுனால சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தை பாப்பா வேலைக்கு சொல்லிட்டேன். பாப்பா வந்து சூப்பரா வந்து வாஷ் பண்ணி வச்சிருவா. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்டே வந்து உளுந்து போட்டிருந்தோம். அந்த உளுந்து இப்ப பாருங்க எந்த அளவு நைஸா சூப்பரா அரைஞ்சு வந்திருக்குன்னு. இதை இப்ப நான் வாளியில வழிச்சு வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து அரிசி போட போறேன்.
கிராமத்தை ஆல்ரெடி நான் வந்து நிறைய vlog வந்து கொடுத்துருக்கிறேன். அங்க எப்படி நான் வந்து இட்லிக்கு மாவு அரைப்பேன்னு நான் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க வேணா மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ உளுந்து வந்து வலிச்சு வச்சுட்டு அடுத்து அரிசி போட்டு விட்டேன். அரிசி இப்போ வந்து ஓடிட்டு இருக்கு. தனிச்சு பாத்திரம் வலிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு செக் பண்ணலான்ட்டு வந்தேன். அழகா எல்லா பாத்திரத்தையும் சூப்பரா வாஷ் பண்ணி கவுத்துட்டு இருந்தாங்க. எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி கிராமத்துல இருக்கும்போதே பாப்பா அங்கேயே இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி கத்துட்டு இருந்ததுதான். அங்கேயும் பாத்திரம் எல்லாமே பாப்பா வாஷ் பண்ணுவா. வீடு வாசல் போயிருக்கோம். ஆல்ரெடி நான் நிறைய கிராமத்துல vlog எல்லாம் கொடுத்துருந்தேன். அந்த vlog வேணா செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம வந்து இட்லிக்கு வந்து மாவு இப்ப அரைச்சு முடிக்க போறோம். லாஸ்ட் ஒன் பாருங்க. இப்போ வந்து அரிசி மைய போகுது. இதை வழிச்சிட்டோம்னா உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு. இப்ப தனிச்சு எல்லா பாத்திரத்தையும் சிங்க்ல இருந்தது எல்லா பாத்திரத்தையும் அழகா வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டா பாருங்க. ஃபைனலா இட்லி தோசைக்கு மாவு நம்ம வந்து அரைச்சு வச்சாச்சு. இதுக்கு கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சுங்க. உப்பு நான் எப்பயுமே கம்மியா போட்டு தான் கரைச்சி வைப்பேன். அதிகமா போட்டோம்னா புளிப்பு அதிகமாயிடும். தன்ஷி பாத்திரத்தெல்லாம் சிங்க்ல இருந்து எவ்வளவு அழகா வாஷ் பண்ணி கவுத்து வச்சுட்டு சிங்கையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு இப்ப பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸ்கூல் விட்டு வந்ததுமே சாப்பிட்டுட்டு சிங்க்ல இருந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இப்போ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. தர்ஷன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான். அவன் இன்னும் எழுந்திருக்கல. அதுக்குள்ளார வீடு வாசல் எல்லாத்தையுமே நான் பெருக்கிட்டேங்க. பாப்பா வந்து பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டா. நான் இட்லி தோசைக்கு மாவும் அரைச்சு வச்சுட்டேன். ஈவினிங் ஒர்க்கு சூப்பரா நாங்க 2 பேருமே சேர்ந்து முடிச்சிட்டோம். மணி பாத்தீங்கன்னா ஒரு 6:15 போல ஆயிடுச்சு. பாப்பா ஒரு 4:30க்கு தான் வந்தா. தன்ஷி 4:30க்குள்ள வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு அடுத்த ஒர்க்கு இப்போ ஹோம்ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க மேடம். தர்ஷனும் தூங்கி எழுந்துட்டாங்க. பாப்பா ஹோம்ஒர்க் எழுதுறத பார்த்துட்டு தம்பி எழுந்து உட்காந்து அவனும் ஒரு சைடு எழுதிட்டு இருக்கான். இப்ப மாவும் நான் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இதை நான் எடுத்து ஓரமா வச்சிருவேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 மணி போல நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா காலையில இட்லி தோசைக்கு நம்ம வந்து இட்லி தான் நான் ஊற்றுவேன். எப்பயுமே மாவு அரைச்சி ஒரு 2 டேஸ்க்கு நான் இட்லி தான் ஊற்றுவேன். அடுத்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்கறதுக்காக இப்போ பால் அடுப்பில் வச்சிருக்கிறேன். இந்த பாலில் நாட்டு சர்க்கரையும் பூஸ்ட்டும் போட்டு தாங்க இப்போ ரீசெண்டாக நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம். ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியாமல் இருக்கிறதுனால நாட்டு சர்க்கரை நிறைய எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதனால டீ காஃபியை விட்டுட்டு நாட்டு சர்க்கரையும் பூஸ்ட்டும் போட்டு இப்போ குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாலை வடிகட்டினதுக்கு அப்புறம் அதில் தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் பூஸ்ட்டும் இப்போ போட்டு ஆத்தினதுக்கு அப்புறம் தன்ஷியும் தர்ஷன் நானும் 3 பேரும் சேர்ந்து ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்கு இப்போ எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். தர்ஷனை பாருங்க தூங்கி எழுந்ததுலேருந்து ஒட்டாரம் பண்ணிட்டு அழுதுட்டே இருப்பான். அது ஏன்னு தான் எனக்கும் தெரியல. ஏதாச்சும் நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அதை வந்து அவன் ஏத்துக்கவே மாட்டான். அவன் என்ன பேசுறானோ அதுதான் அவனுக்கு பிடிவாதமா இருக்கும். நாங்க சைலண்டா காஃபி சாப்பிட்டுட்டே இருந்தோம். நெக்ஸ்ட் தன்ஷியை போயிட்டு கேட்டுக்கு லைட்டு போடுமா அப்படின்னு பாப்பா கிட்ட சொன்னேன். பாப்பாவும் கேட்டுக்கு லைட் போட்டுட்டு இருந்தா. தம்பி இங்க போர்ட்டிகோல இருக்கிற சொச்சி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அவன் கோவத்தை அந்த சொச்சில காமிச்சிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு எது வேணா செய்யட்டும், நம்ம சைலண்டா இருப்போம்னு நானும் தன்ஷியும் சைலண்டா இருந்தோம். தன்ஷிக்கு கோவம் வந்து அவனை அடிக்கவே போயிட்டா. வேணாமா நான் வந்து பாப்பா கிட்ட சொன்னேன். அப்புறம் ஒரு வழியா தம்பியை சமாதானப்படுத்தி அவனுக்கு ஒரு கிளாஸ் இப்ப காஃபி கொடுத்து குடிக்க வச்சாச்சுங்க. அதாங்க நம்ம வந்து ஒரு குழந்தை பிடிவாதமா இருக்கும்போது நம்ம அந்த டைம்ல போய் பேசினோம்னா இன்னும் ஓவரா அவங்களுக்கு வந்து திமிரு கோவம் அதிகமா வரும். அதனால நம்ம சைலண்டா இருந்தோம்னா அந்த குழந்தையே நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. அதே போலதாங்க இப்ப தர்ஷன் வந்து அமைதியா வந்து சரிம்மா நாளைக்கு எனக்கு அது வந்து வாங்கி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நானும் ஓகேப்பான்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ எல்லாருமே சமாதானப்படுத்தியாச்சு. தர்ஷனை சமாதானப்படுத்தி இப்போ காஃபியும் சாப்பிட்டாச்சுங்க. நைட்டுக்கு டிஃபன் ஏதாவது சிம்பிளா செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிடுவோம். தர்ஷி ஸ்கூல்ல இப்போ ரீசெண்டா 2 கிளாஸ் போயிட்டு இருக்கா. என்னென்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கராத்தே கிளாஸ்ல வந்து சேர்ந்திருக்கமா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தா. அடுத்து பரதநாட்டியம் கிளாஸ். கராத்தே கிளாஸ்ல ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து வீட்டுல செஞ்சு பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஸ்டெப்லாம் கரைத்தாவில் வருது அப்படின்னு வந்து சொல்லி அவளா வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பா. நான் அதை எதுவுமே பார்க்க மாட்டேன். என்னோட ஒர்க்கை தான் பார்த்துட்டு இருப்பேன். ஏதோ கத்துக்கிட்டா சரிதான், நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. நெக்ஸ்ட் பரதநாட்டியம் ஸ்டெப் வந்து இப்போ ஆடி காட்டுவா பாருங்க. இந்த ஸ்டெப்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாப்பா சொல்லியிருந்தா. ஓகேம்மா எது சொல்லி கொடுத்தாலும் நல்லா கத்துக்கோ அப்படின்னு தான் நான் பாப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் இப்படிதாங்க போச்சு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.